வருகின்ற நாட்கள் எல்லாமே குரு அருளால் இறை அருளால் நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கடகராசி. கடகராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா மனோகாரகன். மனோகாரகன் அப்படின்னா சந்திரன். சந்திரன் வந்து ஒருவருடைய மனநிலையை குறிக்கக்கூடியவர். அந்த மனோகாரகனையே அதிபதியாக கொண்ட நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு எப்பவுமே மனதில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படுவாங்க. ஆனால் எப்பவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனதில் ஒரு சஞ்சலம், ஒரு பயம், ஒரு கூச்ச சுபாவம் இதெல்லாம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா நண்டு. நீர்லேயும் நிலத்துலேயும் வாழக்கூடியது. அதே போல் தான் இவங்க 10 ரூபா காசை பார்த்துட்டாங்க அப்படின்னா உடனடியாக அதை எடுத்துகிட்டு எங்கேயாவது வெளியில் போகணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு நிறைய நேரம் பார்த்திங்கன்னா நண்பர்களோட இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நிறைய பேரும் கூட சேர்ந்து இருக்கிறதா அவங்களுக்கு பிடிக்கும். தனியாக இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. அதே மாதிரி கூட்டமாக இருக்கிற இடத்துல போய் இவங்களும் ஒரு பக்கம் நிற்கிறது இதுதான் உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி நிறைய அனுபவங்கள் இவங்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அன்பு செலுத்துறதுல இவங்களுக்கு நிகராக யாரும் அன்பு செலுத்த முடியாது. மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய கஷ்டத்தில் போய் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக போய் உதவி செய்யக்கூடியவங்களும் இந்த கடகராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. இவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இவங்க என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிருக்காங்க, குறிப்பாக 2026 to 27 கடகராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த குரு பகவான் தர இருக்கிறார். ஏன்னா தனக்காரகன் செல்வ செழிப்பை குறிக்கக்கூடியவர், அறிவுத்திறனை அதிகரிக்கக்கூடியவர், அதே மாதிரி ஒருவருடைய மதிப்பை உயர்த்தக்கூடியவர் இந்த குரு பகவான். ஒருத்தர் நல்லா இருக்கான்னா அவனுக்கு குரு பகவான் உச்சத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒருத்தன் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருக்கான் அப்படின்னா சுக்கிரன் உச்சத்தில் இருக்காம்பா அவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருக்கான் அப்படின்னு இயல்பாகவே நம்ம பேச்சு வழக்கிலே சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இந்த தனக்காரகன் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உச்சத்தில் அமர்ந்திருக்கிறார். இதனால் என்னென்ன மாற்றங்களை இந்த கடகராசி என்பவர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதோட கூட உங்களுடைய இஷ்ட தெய்வம் முருகப்பெருமானாக இருந்தது அப்படின்னா ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, வேளா போற்றி அப்படின்னு மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் குறிப்பாக அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்கிருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். 12 ராசிகளுக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை இந்த குரு பகவான் வழங்குவார். ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவரே ஒரு சுப கிரகம். அந்த சுப கிரகம் சுபகாரியங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருக்குன்னா அந்த சுபகிரகம் வந்து நல்ல இடத்துல அமரும்போது வீட்டில் சுபகாரியம் நடக்கும். கட்டாயம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த 12 மாதங்களுக்குள்ள உங்களுடைய வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் இது கட்டாயம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் எப்படி இருப்பாங்க, இவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகராசி அப்படின்னாவே ஒருத்தருக்கு கஷ்டம் அப்படின்னா முதல்ல போய் காப்பாற்றணும்னு நினைப்பாங்க இந்த கடகராசி என்பவர்கள். கடன் வாங்கியாவது காப்பாற்றுன்னு நினைப்பாங்க. கஷ்டம் அப்படின்னா தாங்கிட்ட இருக்கிறத உதவி செய்கிறது ஒரு இயல்பான குணம். ஆனால் கடன் வாங்கியாவது காப்பாற்றணுங்கிற ஒரு குணம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்காகவும் வந்து ஜாமீன் போடாதீங்க. அப்படி ஜாமீன் போட்டிங்கன்னா அந்த கடனையும் நீங்கள் தான் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமைஞ்சிடும். அதே மாதிரி மக்கள் தொண்டு செய்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களும் இந்த கடகராசி என்பவர்கள் தான். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாமே கடகராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. ஒரு 100க்கு 90% பேர் பார்த்திங்கன்னா இந்த கடகராசி என்பவர்களாக தான் ஆட்சி செய்யக்கூடியவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அப்படி யாராவது தெரியுமா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பொதுவாக ஒரு ராசிக்காரங்களுக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோபலம் தான். ஒருத்தன் மனோபலத்தோடு இருந்தான் அப்படின்னா அவன் எல்லா விஷயத்துலையும் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனம் உடஞ்சி போய் நொந்து போய் இருக்கான்னா அவனால் ஜெயிக்கவே முடியாது. உடஞ்சி போயிட்டான்பா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனோபலத்தை கொடுக்கக்கூடியவர் தான் சந்திரன். அந்த மனோபலம் இவங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால இந்த வைராகியம்,
பேச்சு இது எல்லாமே கொஞ்சம் கம்பீரமாக தான் இருக்கும். பெரிய பெரிய மகான்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடகராசியில் பிறந்தவங்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நண்பர்கள் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கடகராசியில் பிறக்கிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும். ஏன்னா அவ்வளவு ஒரு திறமசாலிகளாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு நம்பிக்கையானவங்களாக அவங்க இருப்பாங்க. இவங்ககிட்ட பழகிட்டு நம்மளால் விலகவே முடியாது. அந்த அளவுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய கடகராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒருத்தனுடைய மனதை கவர்ற மாதிரி நம்ம பேசிட்டாங்கன்னா அந்த மனதில் இடம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள விட்டு வெளியில் வர்றதுக்கு நமக்கு மனசே வராது. அந்த மாதிரி ஒவ்வொருவருடைய மனதில் இடம் பிடிக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சந்திர பகவானே ராசிநாதனாக இருக்கிறதுனால 2வது சர ராசியாக இந்த கடகராசி இருக்கிறதுனால பஞ்சபூதங்கள்லேயே நீர் தத்துவத்தை அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பதனால இது ஒரு பெண் ராசியாக இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் இறங்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு மேன்மையை நினைச்சதை சாதிக்காமல் விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நண்டுபிடி மாதிரி விடாபிடியோடு நின்று ஜெயிக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1 2 3 4 பாதம், ஆயில்யம் 1 2 3 4 பாதம் இது எல்லாமே இந்த கடகராசியில் அடங்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக யாரெல்லாம் அமைவாங்கன்னா ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களாம் நட்பு ராசியாக அமைவாங்க. இவங்க கூட சேர்ந்து ஒரு பிஸ்னஸோ அல்லது ஒரு வாழ்க்கை துணையோ அமைச்சிக்கிட்டாங்க இந்த கடகராசி நண்பர்கள் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கடகராசி அன்பர்கள் பொதுவாகவே வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை கொண்டுட்டு இருப்பாங்க. இதை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் உடையவங்களாக தான் இந்த கடகராசி நண்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த சோம்பேறித்தனம் ஆகவே ஆகாது. எல்லாரும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரொம்ப திறமைசாலிகளாக இருப்பாங்க, நல்ல ஒரு புத்திசாலிகளாக இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சகஜமாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலுமே அதை பற்றி ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இறங்குவாங்க. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இறங்க மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா இறங்கிட்டோம், துணிஞ்சு இறங்கிட்டோம், இதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய நஷ்டமோ கஷ்டமோ எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே முன்னுக்கு வரக்கூடியவங்க தான் நம்மளுடைய கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு இறக்க குணம் அதிகம். அதே நேரத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க, கோவப்படுவாங்க. இது ஜலராசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கற்பனை திறனும் இவங்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஞானம் உள்ளவங்க, நல்ல திறமைசாலிங்க, நல்ல ஒரு புத்திசாலிகள் அப்படின்லாம் இந்த கடகராசி என்பர்கள் பெயர் எடுத்திருப்பாங்க. 4வது ராசி அப்படிங்கிறதுனால இது ஒரு பெண் ராசியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு விவேகமான ராசி இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி என்பர்கள் ரொம்ப ஹைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப குள்ளையாகவும் இல்லாமல் ஒரு கம்பீரமான உடல், கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு உடையவங்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. இவங்களுடைய முகம் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒரு புன்சிரிப்போடு தான் இவங்களுடைய முகம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய முகம் பார்த்திங்கன்னா அப்படியே ஷார்ப்பாக இருக்கும். இவங்களுடைய மைண்டும் அது மாதிரி தான் ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வேகம், விவேகம் இது எல்லாம் நிறைந்தவங்களாக தான் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க நல்ல ஒரு பேச்சில் நயனமுடையவங்களாக இருப்பாங்க, நல்லா பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க, நீதி நேர்மையை கரெக்டாக கடைபிடிக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. நானும் கரெக்டாக தான் இருப்பேன், நீயும் கரெக்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு இடைஞ்சல் இருந்ததுன்னா உடனே அவங்கக்கிட்ட வாதாடக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு தலைமை பொறுப்பு அருமையாக வரும். பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த லட்சியம் உடையவங்களாக இருப்பாங்க. ஒரு சின்ன குடும்பத்தில் பிறந்தாலும் நாலு படப்பட பார்த்திங்கன்னா ஒரு 30-35 வயதுக்குள்ள மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்களாக தான் பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. அந்த பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த பொறுப்புடையவங்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். முன்கோபம் கொஞ்சம் அதிகம் வரும். இருந்தாலும் மற்றவங்க எதிர்பாலினத்தவருடைய அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய மனது நோகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுப்பாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும், என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும், என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு 9ஆம் இடத்தோட அதிபதி தான் குரு பகவான். அவர் 26/5/2026 முதல் உங்களுடைய ராசியில் ஜென்ம குருவாக உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால அந்த இடம் ரொம்ப சுபிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால நம்மளுடைய கடக ராசிக்கு
சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். விரைய குருவாக இருக்கும்போது அவ்வளவு வருமானத்தை உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டார். ராசியிலேயே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சேமிப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு சேமிப்பு அதிகமாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஜென்மகுரு என்பதனால மன ரீதியாக சில குழப்பங்கள் கொஞ்சம் வரலாம். ஏன்னா சந்திரனோட வீட்டில் குரு பகவான் உச்சமாகும் போது கொஞ்சம் மன ரீதியாக சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம். எதையுமே யோசிக்காமல் பேச வேண்டாம். மற்றவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் யோசித்து பேசுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் நேரம் யோசித்துட்டு அப்புறமேட்டுக்கு பேசுங்க. அமைதியாங்க, இல்லை யோசித்து பேசுங்க. இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பேசும்போது மற்றவங்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு பெரும்பாலும் அமையும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த பொறுப்பு இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வரும். குரு இருப்பதை விட அவர் பார்க்கும் இடத்திற்கு நல்ல ஒரு பலம், பவர் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வலுப்பெற்று இருக்கிறதுனால அந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்க துவங்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாமல் இருந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த குழந்தை பேர் கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசியிலேயே ஒரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால இழந்த சொத்தெல்லாம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் பதவியை இழந்திருப்பீங்க. அந்த பதவி மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வைகாசியிலிருந்தே பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தசாபுத்தி ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆண்டுக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. குழந்தை பேர் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரியாக சொல்லணும்னா 12 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தொழில் தொடங்குனீங்கன்னா கூட அந்த தொழிலில் நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. நல்ல ஒரு துணை அமைச்சாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு லெவலுக்கு மேலே போகும் அப்படின்னே சொல்லலாம். பருவ வயதில் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம், புனித நீராடுதல் அல்லது புண்ணிய தலங்களுக்கு சென்று வருதல், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. அதே நேரத்தில் வெளியூருக்கு செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமையும். பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. வண்டி வாகனம் ஆகக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் விரிவுபடுத்துவீங்க. அந்த தொழில் மூலிமா நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய யோகம் இருக்குது. பெரிய பெரிய குருக்களுடைய மகான்களுடைய ஆசி இந்த காலகட்டத்தில் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களுடைய குருமார்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஏன்னா குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய ஆசிரியருக்கு உங்களால் முடிந்தால் ஒரு வஸ்திரமோ அல்லது ஒரு இனிப்போ வாங்கிட்டு போய் கொடுத்து அவங்களுடைய ஆசியை வாங்கிக்கோங்க. அந்த குருவுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். வியாழக்கிழமை தோறும் காலையில் எந்திரிச்சு குரு பகவானுக்கு ஒரு கொண்டக்கடலையோ அல்லது ஒரு மஞ்சள் நிற வஸ்திரமோ அல்லது மஞ்சள் நிற மலர்களோ சாற்றி வழிபடுங்க. நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட மன வலிமை அதிகமாகும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆசிரியருடைய பெயர் தெரிந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அந்த ஆசிரியரோட பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் தெரிவிங்க. ஏன்னா அவங்களுடைய ஆசி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்களுடைய ஆசி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். மறக்காமல் இந்த கடகராசி என்பர்கள் உங்களுடைய ஆசிரியருடைய பெயர் தெரிந்தது அப்படின்னா தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.